அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெயராஜ். வெல்கம் டு மை சேனல் காரமடை ஜெய் ஸ்ட்ரிப். நீலகிரி மாவட்டத்தில் கோத்தகிரி பகுதியில் இருக்கிற சில கிராமங்களை தேடி நம்மளோட பயணம் போயிட்டுருக்குங்க. அந்த வகையில் இப்போ கோத்தகிரியிலேருந்து கிழக்கு பகுதியில் இருக்கிற கிராமங்களை தேடி நம்ம இப்போ பயணம் பண்ணி போயிட்டுருக்கோங்க. இப்போது கிழக்கு பகுதியில் இருக்கிற ஒரு 2-3 கிராமங்களாக பார்த்து முடித்து வீடியோ பதிவு பண்ணாச்சுங்க. அதுக்கடுத்து சோலூர் மட்டத்தில் இருந்து கீழ்ப்பகுதியில் இருக்கிற கிராமங்களை தேடி இப்போ நம்ம போயிட்டுருக்காங்க. இந்த பகுதியில் போகும்போது என்ன கிராமம் நம்ம கண்ணுக்கு ஃபஸ்ட்டு போகிறதோ அந்த கிராமத்தை தான் நம்ம பார்க்க போகிறோங்க. என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோ பதிவுகள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுங்க மக்களே. நம்மளுக்கு வந்து காரமடை ஜெய் ஸ்ட்ரிப் அப்படிங்கிற சேனல் போக இன்னொரு சேனல் இருக்குங்க, ஜேஆர் ஃபோக்கஸ் வைல்டு அப்படிங்கிற இன்னொரு சேனல் இருக்குங்க. அந்த சேனலில் வந்து அனிமல் ஸ்பாட்டிங் பற்றி நிறைய வீடியோக்கள்லாம் பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. முடிஞ்சளவுக்கு அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. ட்ரைபல் வில்லேஜுகளை பற்றி வீடியோக்கள் வேணும்னா இந்த காரமடை ஜெய் ஸ்ட்ரிப் அப்படிங்கிற சேனலை பாருங்கள். அனிமல் ஸ்பாட் ஆகிற நைட் ட்ரைவ் பற்றிய வீடியோக்கள் வேணும் அப்படின்னா ஜேஆர் ஃபோக்கஸ் அப்படிங்கிற சேனல் இருக்குது, வீடியோக்காக பாருங்கள் மக்களே. 2 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. ஓகேங்க, இப்போ நம்ம வந்து சோலூர் மட்டத்தில் இருந்து கிழக்கு பகுதியில், அதாவது கோத்தகிரிலேருந்து கிழக்கு பகுதியில் சோலூர் மட்டம் வரைக்கும் போயிங்க. அங்கே இருந்து மறுபடியும் கிழக்கு பகுதியில் பயணம் பண்ணி இப்போ போயிட்டுருக்காங்க. இந்த பகுதியில் போகும்போது நம்ம இந்த இடத்துல ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தை பற்றி தான் இப்போ நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோங்க. பாருங்கள், நல்ல மலை சரிவு, ரைட் சைடில் மலை சரிவு, லெஃப்ட் சைடில் வந்து மலை மேடு, எல்லாமே வந்து காஃபி தோட்டங்கள், மரங்கள், செடிகள், கொடிகள் பார்க்குறதுக்கு அடர்த்தியாக பார்க்குறதுக்கு அழகாக இருக்குங்க. ரொம்ப அமைதியாக இருக்குங்க. நம்மளோட வண்டி சவுண்டு போக வேறு எந்த ஒரு சவுண்டும் இல்லைங்க. அந்த மாதிரியான ஒரு இடம் தாங்க நம்ம இப்போ போயிட்டுருக்கிற பகுதி. பாருங்கள், அந்த இடத்துல வந்து சில வீடுகள் தெரியுது. அங்கே தான் வந்து ஒரு கிராமம் இருக்குங்க, கொம்மரமுடி அப்படிங்கிற கிராமம் இருக்குங்க. பாருங்கள், மலையோட சரிவு எப்படி இருக்குன்னு பாருங்கள் மக்களே. பாருங்கள், இப்போ நம்ம போன ஒரு வீடியோ பதிவில் அப்போ இங்கே பார்த்துருப்பீங்க, அந்தியரை அப்படிங்கிற கிராமத்தை போன ஒரு வீடியோ பதிவில் பார்த்துருப்பீங்க. அங்கே தெரியுது பாருங்கள், வீடியோவில் தெரியுது பாருங்கள். அதுக்கு மேலே அப்படியே ரோடு தெரியுது. ரோடு தெரிஞ்சு அப்படியே மேலே வந்து இந்த ரோட்டில் வந்து ஜாயிண்ட் ஆகி நம்ம இப்போ வந்திருக்கு. இப்படி அந்த கிராமத்தை தான் போன ஒரு வீடியோ பதிவில் நம்ம பார்த்தோங்க. அந்த கிராமம் தான் அந்தியரை அப்படிங்கிற கிராமம். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ரோடு வசதியில் செஞ்சு கொடுத்துருக்காங்க. 12 வீடுகள் வந்து புதுசாக கட்டி கொடுத்துருக்காங்க. இன்னும் குடி வரலைங்க. மேக்ஸிமம் வந்து 1 மாதத்தில் வேலை முடிஞ்சிடும்னு சொல்லியிருக்காங்க. 1 மாதத்துக்கு பின்னாடி வந்து கண்டிப்பாக வந்து அந்த கிராம மக்கள் வந்து குடி வந்து அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. அந்த கிராமம் தான் அந்தியரை அப்படிங்கிற கிராமம். இப்போ வந்து இங்கே பக்கத்தில் கொம்மரமுடி அப்படிங்கிற இன்னொரு கிராமம் இருக்குங்க. அந்த கிராமத்தை தான் இந்த வீடியோ பதிலாக நம்ம போய் பார்க்க போகிறோங்க. பாருங்கள் மக்களே, எப்படி இருக்கும் பாருங்கள். மலை சரிவு அப்படியே கீழே இருக்குது. அந்த கிராமமும் மலை சரிவில் இருக்குங்க. அதுக்கு கீழே போனால் ஃபுல்லாகவே வந்து அடர்ந்த வனப்பகுதிங்க. இங்கேயும் இங்கே கிராமம் இருக்குது. இதுக்கு கீழே போனால் இதுவும் ஃபுல்லாக அடர்ந்த வனப்பகுதிங்க. இந்த ஒரு மலை, அது ஒரு மலை, 2 மலையோட சரிவில் வந்து 2 கிராமங்கள் இருக்குங்க. ஓகேங்க, தொடர்ந்து அப்பயே முன்னேறுவோம். இந்த பக்கம் ஃபுல்லாகவே மலை மேடு, காப்பி செடிகள். இந்த இடத்துல ஏதோ ஒரு பில்டிங் இருக்கு. இதுதான் வந்து கொம்மரமுடி அப்படிங்கிற கிராமம். இந்த கிராமத்தை அப்படியே போய் பார்த்து வரலாங்க. புள்ளங்கரை அப்படிங்கிற கிராமத்துக்கு போகும்போது அங்கே ஒரு நண்பர் வந்தாருங்க. அவர் வந்து இந்த கொம்மரமுடி அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்தவர்னு சொன்னாருங்க. அதனால் இருந்தாருன்னா அப்படியே போய் பார்க்கலாங்க. அதான் கொம்மரமுடிங்களா? இதோ ஊர் இது மட்டும் தானேம்மா? இது மட்டும் தான். Hai.
விளையாண்டுருக்கீங்களா? அதெல்லாம் வீடு ஊர் இருக்கா? கடைசி வரைக்கும் இருக்கா? அதோட கடைசியா? அந்த பக்கம் இருக்கா? அதை பார்க்கலாங்க. அதான் கடைசிங்களா? சரி சரி. இதெல்லாம் வீடு கட்டிருக்காங்க போலுங்க. அப்போ நிப்பாட்டாங்களா? ஓ, இது ஃபுல்லா டேமேஜ், அதுவும் ஃபுல்லா டேமேஜ். இதில் ஆள் இருக்காங்களா? ஆள் இல்லை. ஆள் இல்லைங்க. டேமேஜ் தான் எல்லாம் வெளியே போயிட்டாங்க. ஓ ஓ. இதில் குடியிருக்காங்க. இது இந்த வீட்டில் ரொம்ப டேமேஜாக தான் இருக்குது. ஓ, சின்ன குடிசை வெளியே கட்டிட்டு சரி சரி. சாப்பாடெல்லாம் வெளியே ஆக்கிட்டாங்க. ஓ ஓ. இதுலேயும் ஆள் இல்லைங்க. ஆமாம். ஏன் காரமடையிலேருந்து வர்றேங்க. எல்லாம் வீடெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னாங்க. சரி ஏதாவது பார்த்துட்டு போகலான்னு அப்படியே வந்தேங்க. எல்லாம் ஒழுகுதுங்க. எல்லாம் ரொம்ப மோசமாக இருக்கும் போல இருக்குங்க. இதெல்லாம் இருக்கீங்களா? ஆள் இருக்காங்கம்மா? ஓ, இதெல்லாம் ஒழுகுதுங்களா மழை பெஞ்சா? ஓ அப்படிங்களா? ஓ, வீடு கேட்டிங்களாம்மா? ஓ ஓ ஓ. இங்கேயும் உங்களுக்கு பட்டா இல்லை இல்லைங்க? ஓ ஓ. இதெல்லாம் எத்தனை வருஷமாக இங்கே இருக்கீங்க? எத்தனை காலமாக இருக்கீங்க? 50 வருஷமா. இதுக்கு முன்னாடி பழைய தலைமுறைகள் தாத்தா பாட்டி கொள்ளு பாட்டி கொள்ளு தாத்தானா இருப்பாங்களா? அதெல்லாம் எத்தனை வருஷமாக இருக்குங்க? எத்தனை தலைமுறையாக இருக்காங்க? அப்படிங்களா? ஏன்னா இத்தனை வருஷமாக இருக்கீங்க. ஆனால் பட்டா கிடைக்கலிங்களா? ஓ ஓ ஓ. ஓ, காடுனா இது எஸ்டேட்டுங்களா? இது எஸ்டேட்டு சேர்ந்ததுங்களா? ஓ ஓ. சரி சரி சரிங்க. இப்போ வந்து பட்டா இல்லாதனால பார்த்தீங்கன்னா வீடு ஆகாமல் இருக்குங்க. அதான் பக்கத்தில் இங்கே பக்கத்தில் இருக்க ஒரு தானே 12 வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. எல்லாம் முடிகிற கண்டிஷனில் இருக்க. மோல்டிங்லாம் மேலே போட்டாங்க. இன்னும் ஒரு மாதம் முடிஞ்சிரு போல் இருக்குங்க. ஆனால் இங்கே வந்து கேட்டால் ஒரு வீடு கூட ஆகலை அப்படிங்கிறாங்க. வீடு ஒன்று மட்டும் தான். ஓ ஓ ஓ. ரோடு கரண்ட்டு தண்ணி இதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. ஓ ஓ ஓ. எல்லாமே மண் வீடு தானம்மா இதில்? ஓ ஓ, மோல்டிங் வீடுதுங்களா? ஓ, பார்க்கலாங்களா? இதெல்லாம் ஒழுகுதுங்களாம்மா? இது எல்லாமே மழை பெஞ்சா ஒழுகுதுங்க. வீட்டுக்கு உள்ளே ஒழுகுங்களா? கீழே ஃபுல்லாக அப்படியே தண்ணி நிற்குங்களா? ஓ ஓ. வெயில் காலத்துக்கு பிரச்சனை இல்லை. மழை காலத்துக்கு வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியாது அப்படின்னா? ஓ. எல்லாம் தண்ணி வந்து சைடெல்லாம் தண்ணி தான் போகும். வீடு இந்த இது தண்ணி சைடில் வர தண்ணி எல்லாம் உள்ளே தான் போகும். ஓஹோ. கீழே போனால் ஃபுல்லாக தலைமுல்லாம் தண்ணியாக தான் இருக்கும் அப்படின்னா? ஓ. வெயில் காலத்துக்கு ஒன்றும் இல்லை. நல்லா இருக்கு. வெயில் காலத்துக்கு குழுக்குழுன்னு நல்லா இருக்கு. ஆனால் மழை காலத்துக்கு இருக்க முடியாதுல்ல? எல்லாம் இடிஞ்சு போச்ச பாருங்களேன் சைடு எல்லாமே. சரி. மேலே ஆனால் மோல்டு தானம்மா? மேலே மோல்டு தான். சரி சரி. அந்த பக்கங்க வெளியே பார்த்தா தெரியும். எங்கே இருக்கு? சரிம்மா, அப்படியே முன்னாடி பாட்டு வர. இன்னும் அந்த பக்கம் வீடு இருக்குங்களா? ஓ, இன்னும் அந்த பக்கம் கடைசி வரைக்கும் இருக்குங்களா?
இதான் கிடச்சிங்களா ஒன்று அந்த பக்கம் அது வரைக்கும் இருக்குங்களாம்மா? ஓ ஓ ஓ சரி சரி சரி. சரி போகலாமா? ம், நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணுமா? இன்றைக்கி லீவா? சரி வரேங்கம்மா, பாட்டு வரேங்க. ஸ்கூலுக்குள்ள எதில் போகிறீங்க? பஸ்லையா? பஸ்லையா? டாடா பாய். டாடா பாய் பாய். ஃபோட்டோவா எவ்வளோ எடுத்துருக்க? தெரியுதா? தெரியாது அப்போ பார்த்தா. உங்கள் வீட ஃபோட்டோ எடுக்கிறதா? இதான் உங்கள் வீடா? சூப்பராக இருக்கே, சூப்பராக இருக்கே. சூப்பராக இருக்கே. இங்கே தான் இருப்பீங்களா? அழகாக இருக்கு. அதான் பாரு, ஊர் தெரியுதா? வீடு தெரியுதா? அழகா இருக்குல்ல? எதுக்கா? நீங்கள் தான் சொன்ன, உங்கள் வீடு நீங்கள் தான் சொல்லணும். ஃபோட்டோ எடுக்கிறேன். நான் பார்க்குறேக்கு. ஆமாம். சரி பாய் பாய். உள்ளே போயிருங்க. சரி பாய் 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 பாய். குமரமுடி. இதே நம்ம ஸ்கூலா? கவர்மெண்ட் தான்? சமுதாய கூடமா? வீடெல்லாம் ஆகலைங்க அது. ஆனால் நிறைய கிராமத்தில் பார்த்தோன்னா சுற்றி நிறைய வீடெல்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க. ஏன் இந்த ஊருக்கு மட்டும் ஆகலைன்னு தெரியலிங்க. ஓ அப்படிங்களா? ஓ ஓ ஓ ஓ ஓ இதுக்கு பட்டா எதுவுமே இல்லைங்களா? பட்டா இல்லைனா இப்போ வீடு கட்டணும்னா பட்டா இருந்தால் தான் வீடு கட்டுவேன்னு சொல்கிறாங்க. ஓ ஓ ஓ இங்கே ஊரில் இருக்க யாருக்குமே பட்டா இல்லைங்களா? ஓ ஒருத்தருக்குமே இல்லைங்களா? ஓஹோ இது எல்லாமே பண்ணால் எஸ்டேட்டோட இதில் இருக்குங்களா? இது வந்து ஒரு ரெவென்யூ லேண்ட் வேணாமா? சரிங்களா? அது அவங்களுக்கு பட்டம் தனியாக ஒரு விட்டு தனியாக இருக்குது. ஓ இது பட்டம் இது ரெவென்யூ லேண்டு தான். இது முன்னாடியிலேருந்தே இங்கே தான் இருக்கும். எஸ்டிக்கு வந்து பட்டா தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. வீடு கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் அங்கே பட்டா வேணும், இல்லைன்னா மனை பட்டாசு வேணும், வீடு பட்டா வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓ இது டெம்பரரியாக பட்டா அந்த மாதிரிலாம் எதுவும் கிடைக்காதுங்களா? கிடைக்காது. ஓஹோ கொஞ்சம் ட்ரை தான் பண்ணணும். நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும், கிடைக்காமலாம் போகாது. முயற்சி பண்ணிட்டாங்கன்னா இங்கே வீடு கட்டி தர மாட்டோம், வெளியே வேணா வீடு கட்டி தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ ஆனால் இதை விட்டு போகக்கூடாதுன்னு இத்தனை காலமாக இருந்துட்டோம். இந்த இங்கேயே இருந்தால் இருந்துட்டு போகலாம். ஏன்னா பிறந்த இடம், வளர்ந்த இடம், வாழ்ந்த இடம், அதை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறதுங்கிறது வந்து வாயில் சொல்ல ஈஸியாக, ஆனால் போகிறது அந்த மனவேதனை நம்மளுக்கு தான் இருந்தவங்களுக்கு தான் தெரியும் இல்லைங்களா? அங்கே இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா இதை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு வந்து இருக்காங்கன்னா இங்கே கிடைக்கிற வந்து அந்த சுதந்திரம் எல்லா இடத்துக்கும் கிடைக்காது, சௌரியம் எல்லாமே கிடைக்காதுங்க இல்லைங்களா? ஏன்னா வந்து இங்கே தோட்டம் வேலை செய்யறதுக்கு போயிட்டு வர்றதுக்கு இன்னொரு வசதியாக இருக்குது. ஏன்னா இருந்து வாழ்ந்து பழகியாச்சு. அப்படிங்கும்போது புதுசாக போகிறதுனா கஷ்டம்தான். இங்கெல்லாம் எத்தனை காலமாக இருக்காங்கம்மா உங்களுக்கு முன்னாடி தலைமுறையில்? ஓஹோ தாத்தா பாட்டி காலத்துலேருந்தே இருக்காங்க. அப்படிங்கும்போது அத்தனை பரம்பரை இருந்து வாழ்ந்த இடத்த விட்டுட்டு போக முடியுங்களா? இல்லை கேளுங்க, நீங்கள் முயற்சி எடுத்தனா கிடைக்குங்க. ஆனால் வந்து கண்டிப்பாக திருப்பி கேட்டு இருக்கணும். கேட்டு வந்தோன்னா ஏதோ ஒரு வகையில் பண்ணி கொடுப்பாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் பல தலைமுறையாக இருக்கீங்க. அப்படிங்கும்போது தாராளமாக நீங்கள் கேட்டே இருக்கலாம், கிடைக்கும் கண்டிப்பாக. வந்து நேரங்காலம் அமைக்கும்போது கிடைக்குங்க. சரி சரிங்க. அவங்க
எஸ்டிக்கு வந்து பட்டா சீட்டெல்லாம் கேட்கக்கூடாது, அவங்களுக்கு உடனே வீடு கட்டி கொடுங்க தான் கலெக்டர் அம்மா சொல்லுது. ஓ கலெக்டர் அம்மா வந்து கொடுக்க சொல்லிட்டாங்க. ஓ சரி சரி. ஆனால் இந்த நீலகிரி மாவட்டத்தில் கலெக்டர் அம்மா நல்லா பண்ணிட்டு இருக்காங்க கேள்விப்பட்டாங்க. அதான் நாங்கள் போய் மனு கொடுத்து நேரடியாக பேசும்போது தான் சொன்னாங்க, எஸ்டிக்கு வந்து பட்டா சீட்டை கேட்கக்கூடாது, அவங்களுக்கு வீடு கட்டி அவங்களுக்கு தான் முதலிடம், அவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஊருக்கெல்லாம் வீடு வந்துச்சுன்னா ஆனா இந்த ஒரு கிராமத்துக்கு மட்டும் வீடு. அதான் இங்கே பக்கத்துலக்கு இந்த அந்த ஏரியாருக்கு 15 வீட்டில் 12 வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. வட்டாரத்தில் எல்லாமே வீடு வந்துச்சுன்னா இந்த ஊருக்கு மட்டும் இனி வீடு வரும். ஏதோ தூரமாக இருக்குங்கிறது ஒரு 10 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்க ஊருன்னா பரவாயில்ல. இங்கே பக்கத்தில் இருக்க இந்த ஊருக்கு 12 வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது இங்கே வந்து கட்டி கொடுக்குறதுக்கு நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க. கண்டிப்பாக எல்லாம் மேலேருந்து அப்படியே கொட்டுது. ஓ மழை காலத்துக்குலாம் ரொம்ப கஷ்டமா இருக்குங்களா? வெயில் காலம் கூட தப்பிக்கலாம். தண்ணி வந்துடும் வீட்டுக்குள்ளே. ஓ மழை பெஞ்சா தண்ணி வருங்களா வீட்டுக்குள்ளேயா? ஓ வெயில் காலம்னா உங்களுக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது. பிரச்சனை தான். ஓ இந்த ஊருக்கு மட்டும் எத்தனை வீடு மொத்தமாக எத்தனை குடும்பங்கள் இங்கே இருக்குங்க? 17 குடும்பம் இருக்குது. ஆனால் எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க. 17 குடும்பம் இங்கே தான் இருக்குது. வெளியெல்லாம் யாரும் அந்த மாதிரி இல்லை. ஓ 10 குடும்பம் தான் இருக்குங்க. ஓ 17 குடும்பத்தில் 7 குடும்பம் வெளியே போச்சு, 10 குடும்பம் தான் இங்கே இருக்குது. கரெக்டான இந்த வசதியெல்லாம் இல்லாதனால, வீட்டு வசதி இல்லாதனால மேக்ஸிமம் வந்து வெளியும் போயிடுறாங்க. ஓ அது போக குடிக்கிற தண்ணி இதை மாதிரிலாம் கிடைக்குங்களா? இருக்கு. கரண்ட்டு அதெல்லாம் எல்லாமே இருக்கு. ஓ ஏன்னா ரோடும் பக்கத்தில் தான், அதனால அதுவும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு. இதெல்லாம் திடீர்னு வந்த ஒரு 3 வீடு வந்துட்டு வந்துச்சு. இந்த வீடு ஒன்றும், கீழே அந்த வீடு ஒன்றும். ஓ இதெல்லாம் இது மட்டும் வந்துச்சுங்களா? கீழே அங்கே ஒரு வீடு இருக்குங்க. பட்டா எல்லாமே கட்டியிருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லி வீடையும் நிப்பாட்டிட்டாங்க. ஓ இது கட்டினபடி பட்டா இல்லைன்னு சொல்லி நிப்பாட்டாங்களா? இந்த வீடு கட்டின பிறகு தான் பட்டா கேட்டாங்க. ஓ அதுக்கு முன்னாடி பட்டா எல்லாம் கேட்க சும்மாவே கட்டி கொடுத்தாங்க. கட்டின பிறகு தான் இப்போ பட்டா கேட்டாங்க. ஓ ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி எஸ்டி எஸ்சி கேட்டகரிக்கு வந்து பார்த்தோன்னா எதுவுமே தேவையில்லை. இந்த ட்ரைப்ஸ்னா தான் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஊருக்கு என்ன எப்போ விடி வேலை கிடைக்குன்னு தெரியல. அப்படின்னா அதான் கண்டிப்பாக வீடு மட்டும் இருந்தால் போதும். மற்றபடி பார்த்தோன்னா எல்லாமே இருக்குது. தண்ணி இருக்குது, கரண்ட் இருக்குது, ரோடு பக்கத்தில் இருக்குது, பஸ்ஸு இங்கே இருக்குது. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஏன்னா கரிக்கூர் போகிற பஸ் எல்லாமே எங்களுக்கு இருக்குது, அதுவும் பிரச்சனை இல்லை. இப்போ நைட்டு சப்போஸ் பஸ்ஸில் வந்தால் கூட நீங்கள் இறங்கி கூட வந்துக்கலாம். ஏன்னா இங்கே தான் இதுவும் லைட் இருக்குங்களா? ஓ வந்துடலாம். நைட்டு போய் நீங்கள் கடைசி பஸ்ஸு கூட இறங்கி வந்துடலாம். அதுவும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு. ஒரே ஒன்று வீடு தான். பஸ் வசதியோ, தண்ணி வசதியோ, கரண்ட் வசதியோ எல்லாமே இருக்கு. ஆனா வீடு ஒண்ணுதான் இல்லை. பிரச்சனை. ஹாய், உங்கள் பேர் என்ன? பின்னாடி ஒழியக்கூடாது, பேர் சொல்லணும். சத்யஸ்ரீயா? படிக்கிறீங்களா? எத்தனை படிக்கிறீங்க? எந்த ஸ்கூலு? சோலூர் மாட்டம்மா. நீங்கள்? வைஷ்ணவி. என்ன படிக்கிறீங்க? 6th. எந்த ஸ்கூலு? எல்லாருமே சோலூர் மட்டும் தானா? ஓகே. உங்கள் பேர் என்ன? நிறைய கோத்தகிரியில் பார்த்தீங்கன்னா, கோத்தகிரி குன்னூர் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா நிறைய கிராமங்களுக்கு நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. ரோடு நிறைய போட்டிருக்காங்க, வீடு நிறைய கட்டி கொடுத்துட்ருக்காங்க. உள்ளே வந்து சௌரியம் இல்லாத இடத்துலலாம் கட்டி கொடுத்துட்ருக்காங்க. போகிறதுக்கே பார்த்தீங்கன்னா வந்து சும்மா ஒத்தடி மாதிரி இந்த மாதிரி மலை மேலே போகிற மாதிரி தான் வழியெல்லாம் இருக்குது. அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி வெட்டியெல்லாம் ரோடெல்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க. வெட்டி காங்கிரீட் ரோடெல்லாம் போட்டும் கொடுத்துருக்காங்க. ஆனால் பெரிய மழை வந்தாலும் இந்த வீடு என்ன ஆகுன்னு தெரியாதுங்க. அதுதாங்க. ஏன்னா எல்லாமே மண் வீடு தான் இல்லைங்களாம்மா? ஒரு பாஸ் வீடு தான். ஓ 98 கட்டினது. ஓ 28 வருஷம் ஆச்சு. புல்லு குடிச்சதா வீட்டில் இருந்தோம். அதுக்கு பிறகு எப்படியோ போராடி எப்படியோ இந்த வீடு 1998 கட்டினோம். சரி சரி சரிம்மா. அப்படியே கீழே கரிக்கூர் ஊருக்கு போய்ட்டு வராங்கம்மா. சரி வரேங்கம்மா. பாய் பாய் பாய். சரி வரேங்கம்மா, வரேங்க.
மக்களே இப்போ பார்த்துருப்பீங்க, குமரமுடி அப்படிங்கிற ஒரு கிராமம். இந்த கிராமத்தில் வந்து ஒரு 17 குடும்பங்கள் வசிக்குதுங்க. பட் இவங்களுக்கு வந்து எந்த ஒரு வீடும் ஆகலை. ஏன்னா இவங்களுக்கு வந்து வீட்டுக்கு வந்து அதாவது இடத்தோட பட்டா கேட்குறாங்க. இவங்களுக்கு யாருக்குமே வந்து பட்டா இல்லையாமாங்க. ஸோ அதனால் வந்து எந்த ஒரு வீடு ஆகாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. ஓகேங்க, இப்போ நம்ம குமரமுடி அப்படிங்கிற கிராமத்தை பார்த்து முடிச்சுங்க. இன்னும் நம்ம கரிக்கூர் போகிற ரோட்டில் இப்போ பயணம் பண்ணி போய் அந்த பக்கம் இருக்கிற அதாவது கரிக்கூர் பகுதியில் இருக்கிற கிராமங்களை பற்றி அடுத்த ஒரு வீடியோ பதிவில் தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோங்க. ஓகே மக்களே, அடுத்த ஒரு நல்ல வீடியோ பதிவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜெயராஜ். நன்றி, வணக்கம்.